தூங்கிக்கிட்டே எங்கே போயிட்டுருக்கேன்னு தானே பார்க்கிங்க. எங்கள் அப்பா வந்து 6ன்னு சொல்லி 5:30க்கே என்னை எழுப்பி விட்டுட்டாங்க. எதுக்காகனா எங்கள் அம்மா ஊருக்கு போகிறதுக்கு. எங்கள் அம்மா ஊர் எந்த ஊர் அப்படின்னா ஆலந்தான். அங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் விவசாயம் மட்டும்தான் இருக்கும். அவங்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஃபுல்லாக சுற்றி சுற்றி விவசாயம் மட்டும்தான் அதிகமாக பார்ப்பாங்க. அங்கே வந்து தர்பூசணிக்கு பெயர் போன ஊர் அப்படின்னாலே இந்த சுற்று வட்டாரத்தில் ஆலந்தான் தான் சொல்லுவாங்க. அவ்வளோ விவசாயம் இருக்கும். இந்த சீசன் மே மாதம் அப்படின்னாலே இந்த தர்பூசணி சீசன்னாலே அந்த ஊர் தான் ரொம்ப நிறைய விளைய வைப்பாங்க. நாங்கள் தர்பூசணி எங்கள் அத்தை வந்து பறிக்க வச்சுருக்காங்க, வந்து வாங்கிட்டு போங்கன்னு சொன்னதும் தான் நாங்கள் அங்கே போயிருந்தோம். எங்கள் அம்மாவுக்கு வந்து அந்த ஊர் தானே, எங்கள் மாமா 2 மாமா அங்கே தான் இருக்காங்க. அதனால் சும்மா போனோம். போயிட்டு அங்கே உள்ளதை பார்த்துட்டு போனோம். இந்த கோடையில் எவ்வளோ விவசாயம் அங்கே பார்த்துட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு நல்லா இருக்கலாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். எங்கள் அத்தை வந்து என்னதெல்லாம் பறக்கி கொடுத்துட்ருந்தாங்க அப்படின்னா வாழைக்காய் வந்து இந்த மரத்தில் வாழைத்தாரை வெட்டாமல் அப்படியே கொடுத்துருந்தாங்க. அப்படியே பறக்கி இந்த சீப்பை அதுலேயே பறக்கி கைட்டை வெட்டி கொடுத்துருந்தாங்க. கத்தி வச்சு வெட்டி அப்படியே கொடுத்தாங்க. அப்புறம் வந்து இந்த பாவக்காய் வந்து நாட்டு பாவக்காய்ன்னு சொல்லுவோம்ல, எங்கள் அத்தை அப்போ தான் நாங்கள் போனதான் பறக்கிட்டு வந்திருந்தாங்க. பெரியத்தைக்கு நாங்கள் வாரேன்னு தெரியும், சின்னத்தைக்கு நாங்கள் வாரேன்னு தெரியாதா. அதனால் வீட்டில் கிடந்த பறக்கிட்டு வந்த காயை மட்டும் கொடுத்தாங்க. நீங்கள் வாரேன்னு சொல்லியிருக்கலாம்ல, பூசணிக்காய்லாம் பறக்கிட்டு தோட்டத்தில் நிறைய காய் கிடக்கும் போல் பறக்கிட்டு வந்து தந்திருப்பேன் அப்படின்னாங்க. நாங்கள் இது போதும் அப்படின்ட்டு வந்துட்டோம். அப்புறம் எங்கள் அத்தை தர்பூசணி பழம் தானே எடுக்க போனோம், நல்ல பெரிய பெரிய பழமாக பறக்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் என்ன பண்ணிட்டோம், அப்புறம் அங்கே என்ன பண்ணோம், கோவில் கடைக்கு கூப்பிட்டாங்க. கோவில் கடைக்கு அங்கே ஊரில் வந்து கோவில் கடை நடந்துகிட்டு இருந்து பாட்டெல்லாம் படிச்சுட்டு இருக்குது. அப்புறம் என்ன ஆயிட்டு அப்படின்னா கோவில் கடைக்கு கூப்பிட்டே இருந்தாங்க. எங்கள் ஊர்லேயும் கோவில் கடை தான், லீவ் இல்லை, நான் ஆல்ரெடி நிறைய லீவ் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அங்கே வந்து நல்லா இருந்துச்சு பார்க்க, எல்லோரையும் ரொம்ப பார்த்துட்டு வந்தோன்னா. அப்புறம் எங்கள் மாமாட்ட ஃபைட்டை போட்டு நெக்ஸ்ட்டு தர்பூசணியை வெட்டி சாப்பிட்டா செம்மையாக இருந்துச்சு. நேச்சுரல் பழத்தை நம்ம வந்து சாப்பிட்டா அப்படி இருக்கும், அதுதான் நேச்சுரல் பழம் தான். அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. பறக்கிட்டு வந்து இந்த மே மந்த் ஆகிட்டனாலே அங்கேருந்து வந்துடும் மூட்டையாக எங்கள் மாமா ஒரு மூட்டை கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. தர்பூசணி பழத்தை செழிப்பாக சாப்பிடுவோம் ஒவ்வொரு வருஷமும். அதே மாதிரி இந்த இயரும் நாங்கள் செழிப்பாக சாப்பிட்டுட்டோம். இன்னையோட சண்டே விலாக் வந்து முடிஞ்சு போச்சு. சண்டேயும் முடிஞ்சு போச்சு. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.